சூப்பராக தனுஷ் ஃபேன் தான் ப்ரோ. தனுஷ் ஃபேன் தான். படம் ட்ரெய்லர் வச்சு ஒரு கற்பனையில் போயிருந்தேன். பட் ஆனால் ட்ரெய்லருக்கும் மேலே படி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி படம் யாராவது ஒளி தனுஷால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் தனுஷாலுக்கு பெஸ்ட் விஷயஸ், டீம் கேரா பெரிய விஷயஸ். கேப்டன் 2க்கு வெயிட்டிங். ஜெயிலரில் நீங்கள் சிவா ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க என்ட்ரி. பட் ஆனால் இதில் வந்து பிச்சு உதவிட்டு படம் மெசேஜ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தியேட்டர் ஆடியன்ஸ் இது போயிடக்கூடாது இல்லை. ஸோ அதனால் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் பிளாக் பஸ்டர் பொங்கல் வின்னர். நல்லா இருக்கு. கேப்டன் பண்ண சூப்பராக இருக்குண்ணா. மாசம் நல்லா இருந்துச்சு. டைம் ஆகுது. சூப்பர் படம் செம்மையாக இருக்கு. கேப்டன் இல்லை செம்மையாக இருக்கு. ஜி பிரகாஷ் பண்ணிட்டாரு. நிச்சயமா ஆக்ஷன்லாம் செம்மையாக இருக்கு. கிளைமேக்ஸ் தான் செம்ம போர்ஷன் பார்க்கலாம். சிவராஜ்குமார்னா உங்களை அப்படியே விட்டுருவாங்கன்னு நினச்சேன். உங்களுக்கும் ஒரு கேரக்டரை கொடுத்து ஜெயிலரோட இதில் செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து நடக்கிறது எங்கள் தமிழர்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். தனுஷ் அண்ணன், அதாவது சிவாஜி அடிக்க கமல் வந்தார், கமல் அடிக்க விக்ரம் வந்தார். ஆனால் தனுஷ் அடிக்கிறதுக்கு யாராவது பிறந்து தான் வரணும். அந்த அளவுக்கு ஃபுல்லா தீ தான். அப்படியா? சூப்பரா இருக்கு. அவரோட இது அந்த 3 பேரு நிப்பானுங்க ஒரு சீனு. அவ்வளவுதான். யார பிக்சர்வா அவெஞ்சர்ஸ் பார்த்த மாதிரியா இருக்கும். இருக்கு லீடு குத்துறாங்க. ஒரு கேர நம்பர் கை நாம் போடுறாங்க. காந்தாவோ ஏதோ சொல்லுது, ஆனா யாருன்னு தெரியல. அவ்வளவுதானே. தேங்க்யூ. இந்த கேப் மாதிரி, முல்லை மாதிரி, சோமாரி, இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன பேசினாலும் படம் வேற மாதிரி. இதுதான் உண்மை. படத்தில் தெரிக்க விட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் வந்து ஒரு இந்தியன் டொரண்டினோ மாதிரி பக்கவா பண்ணி ரத்தத்தை தெரிய விட்டுக்கிறாப்புல. ரொம்ப விருந்தாங்க இது படம். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க சொன்னாரு. இல்லை, இது யாராக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் ஒர்த்து, அவ்வளோ ஒர்த்து. தனுஷ் அண்ணா ஆக்டிங்க்கு, இந்த ஆக்டிங்க்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஆக்டிங். பொங்கலுக்கு வந்து நல்ல செலிப்ரேஷன் இதுதான். அதாவது வேறு யாருமே இப்படி பண்ண முடியாது. அந்த தனுஷ் ஆக்டிங், அந்த அருண் மாதேஸ்வரன் வச்சு செஞ்சுட்டாரு. பொங்கலுக்கு இதுதான், வேற எந்த படமும் இல்லை. இதுதான் அவர் ஆக்டிங்னா அவர் தான், ஆக்டர்னாவே அவர் தான். இந்த படம் வெறித்தனமா தனுஷ் கண்டிப்பாக சொல்லலாம். அவர் முன்னாடி அவர் அந்த படத்தை போய் பாருங்க போங்க. நீங்கள் அப்படியே அந்த முடியெல்லாம் அப்படியே சிலிக்குது, அப்படியே உள்ள எரியுது. அப்படியே தனுஷ் தான் கன்ஃபார்ம். தனுஷ் அவர் ஹாலிவுட்டில் அவர் எல்லா இடத்துக்கும் போகலாம். ரிஸ்க்கு அப்படியே சத்தியமாக அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது நம்மளாம். தான் உண்மையாக சினிமா வந்து ஈஸின்றாங்க நிறைய பேருக்கு. நான் சொல்ல வருது என்னன்னா, சினிமா கஷ்டம், அதுலேயே ஆக்டிங் போடுறதுல ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த படத்தில் அப்படியே ஒவ்வொரு சீன் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. சத்தியமாக நீங்கள் போய் பாருங்க. கண்டிப்பாக இது 10க்கு 10 கொடுப்பேன் நான். வந்தார் அவர். அதாவது ட்விஸ்ட்னா அவர் தான். அவரு அந்த இன்னொருத்தர் 2 பேர் ட்விஸ்ட்னா அவங்க மட்டும்தான். சந்தீப் அவங்க 2 பேர் ட்விஸ்ட். மொத்தம் அடுத்து கேப்டன் மேல 2 வரணும்னு ஆசைப்படுறாங்க நாங்கள் இந்த படத்துக்கெல்லாம். பொங்கல் இதுதான் தலைவா. பொங்கல் கொண்டாட்டு இதுதான், வேற எந்த இதுவும் இல்லை. நாங்கள் உண்மையாக வேண்டிக்கிறேன் தனுஷ் வந்து நல்லா பெரியதாக. அதே மாதிரி படமும் நல்லா வெற்றி பெறும். பயங்கரமா வா. அந்த வெறி இருக்கு சத்தியமா. ஒவ்வொரு படம் அப்படியே அந்த மியூசிக் ஜிவி எல்லாம் வச்சு செஞ்சுட்டாரு தலைவா. ஜிவி ஒவ்வொரு ரிங்டோனும் வச்சு செஞ்சுட்டாரு. கன்ஃபார்ம் இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நல்ல ஒரு இதாக இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபேன்ஸோட வரணும், பசங்களோட வரணும். வேற யார் பொண்ணுங்களா யாரும் இல்லை, பசங்களோட வரணும். வெயிட்டா மாசம் ஒரு தனுஷ் படம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி. இந்த படம் சத்தியமா இது மாதிரி இன்னும் வரணும் அப்படின்றாங்க. அசுரன் மாதிரி தான் அது வந்து. அசுரன் வந்து அந்த கான்செப்ட் நல்லா இது வந்து வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் வந்து அவர் இருந்தாருன்னா எங்கள் காலில் விழுந்துட்டோம் தலைவா. இது மாதிரி படம் எடுங்க நான் அப்படி கேண்டுவேன். அப்படி இருக்கு சத்தியமா.
எல்லாம் காலேஜ் நிறைய பேர் காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷன் எனக்கு இதுதான் பொங்கல் செலிப்ரேஷன் இந்த படத்துக்கு தான் நான் வேணேன் நான் கேப்டன் மில்லர் எப்படி போகுமோன்னு வச்சு செஞ்சுட்டாங்க. நான் தனுஷ் வேணா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க அதை பார்த்து பயந்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு தெரியும் மாதேசன் வச்சு செஞ்சுட்டு பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு 2 படம் முன்னாடியே எடுத்திருக்காரு, வச்சு செஞ்சுட்டு பாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் எல்லா காலேஜ் பசங்க எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாம் அப்படி அவங்க நெகட்டிவாக பேசினா கூட மச்சான் கேப்டன் மில்லர் வருது நம்மளை வச்சு செய்கிறாங்க, எங்களுக்கு பொங்கல் எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், இதுதான் பொங்கல் இதான் சொல்லிட்டேன். எல்லா ஃபேன்ஸுக்கும் அதுதான் சொல்கிறேன். கன்ஃபார்ம் ரிவ்யூ வந்து நான் 5க்கு 5 10க்கு 10 கொடுப்பேன். எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் என்டர்டைனராக இருக்கும். அது ஃபேன்ஸ்க்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். வச்சு செஞ்சுட்டாங்க. மற்ற படங்கள்லாம் வருது பொங்கலுக்கு, அதெல்லாம் விட்டுருங்க, இதுதான் அயலானாலும் அது பொம்மைக்கு அதை விட்டுருங்க. கேப்டன் மில்லர் வச்சு செஞ்சுருக்கிறான், அதுதான் கேப்டன் மில்லர் தான் அங்கே படமே. ஒரு தனுஷ் வேணா எவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க. மற்ற படத்தை விட இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் இல்லை. பிளாக் பஸ்டர் போட்டு ஹிட்டெல்லாம் இல்லை, பிளாக் பஸ்டருக்கு எனக்கு ஆஸ்கரே கொடுக்கலாம் இதுக்கு. அப்படி நடிச்சுன்னுக்கிறான். அவ்வளோ ஒரு ஃபேனாக நான் வந்து இது பண்ணி காலைல 5 மணிக்கு எழுந்து இதெல்லாம் இல்லை, அப்படியே வந்துட்டேன் குடிச்சிட்டு. இன்னும் சாப்பிட கூட இல்லை, போய் சாப்பிடணும். இப்போ தான் விரதம் தலைவன் படத்துக்கு. இப்போ தான் போய் நல்லா பிரியாணி எல்லாம் அடிச்சு தள்ளணும். அப்போ தான் அப்படி இருக்குது எனக்கு. நான் இது கன்ஃபார்ம் இந்த பொங்கல் 17ஆம் தேதிக்கு ஒரு 5-6 டைமாவது பார்த்துருவோம் இந்த படத்தை. சூப்பராக இருந்ததுண்ணா. சூப்பராக இருந்ததுண்ணா படம். ஆமாண்ணா கேப்டன் மில்லர் தான் சூப்பர்ண்ணா, ஓவரால் சூப்பர்ண்ணா. அந்த மாதிரி இருக்கு படமே. ஹீரோயின் போர்ஷன், லவ் போர்ஷன்லாம் ரொம்ப கம்மி. ஃபுல்லாக அந்த அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே ஏலியன் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷனில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பெரியவங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கனெக்ட் ஆகலை. மியூசிக் கனெக்ட் ஆகலை, காமெடி கனெக்ட் ஆகலை, எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அவங்களுக்குள்ள ஸ்பேஸே இல்லை, ஒரு ஆக்டிங்குள்ளே ஸ்கோர் பண்ணுற அளவுக்குள்ள ஸ்பேஸ் இல்லை. அதுதான் படத்தோடைய மைனஸ் மாதிரி. சிஜிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏலியன் இந்தியா ஃபஸ்ட் படம்னால ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க செலவழிச்சதுக்கப்புறம் ஏலியனுக்கு தான் பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு சென்டிமெண்ட்லாம் எங்கேயுமே கனெக்ட் ஆகல. இருக்குது சென்டிமெண்ட் சீன்லாம் கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு வருகிற மாதிரி ஒரு ஹார்ட் டச்சாக எந்த சீனுமே இல்லை படத்தில். ஸோ அது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்டிங்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. ரிஷப் கபூர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். கூட அவங்க வில்லி ரோல் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் பிடிச்சிருவாங்க. மற்றபடி இவங்க ஒரு சூப்பர் வந்து கை காமிக்கிறதோட 10 பேர் இங்கிட்டு வருமா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷன் கூட அந்த அளவுக்கு எடுக்குது. அந்த ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஸ்டோரி பிளாட் வந்து வீக்காக இருக்கிறதுனால அவங்க பண்ண மாட்டாங்க. கேமரா ஒர்க்லாம் அதெல்லாம் ஓகே. ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த காஸ்டிங்க்கு படம் எங்கேயோ போயிருக்கும். இப்போ ஓரளவு கிட்ஸ் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. பொங்கல் லீவ் வந்து கிட்ஸோட அந்த படத்தை பார்க்கணும். இது அடுத்த படத்துக்கு போகிறோம். கேப்டன் மில்லர் எப்படி பார்த்துட்டு நான் சொல்லுவேன்.